யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. டாக்டர் எழுதிருக்கு எல்லாம் வந்திருக்குல்ல சார், பார்த்து எடுத்துறேன். எங்க இருங்க, நான் பே பண்ணிடுறேன். சிஸ்டர், பில் எவ்வளவு ஆச்சு? ஏங்க இருங்க என்னங்க பண்றீங்க நீங்க? அம்மாக்கு நான் மருந்து வாங்கிட்டு வரேன், உங்ககிட்ட இருந்து பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வந்தேன். பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வந்தவனுக்கு காசு கொடுக்க தெரியாதா? எதுக்கு இப்படி பண்றீங்க? சொன்னா கேளுங்க, இந்த மருந்து மாத்திரையெல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கு. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க? என் அம்மாக்கு நான் மருந்து வாங்கிட்டு வரதா சொல்லி வாங்க வந்திருக்கேன். யாராவது தாய்க்கு மருந்து வாங்குறதுல கணக்கு பாப்பாங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசி மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க சும்மா இருங்க, நான் தான் காசு கொடுப்பேன். என்னங்க சார்? அம்மா, இதுல 1500 இருக்கு. இது போதுமா இல்ல என்ன வேணுமா? 1340 தான் சார். இந்தாங்க. தேங்க்ஸ்மா. அத்தைக்கு முடியலன்னதும் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு கடைக்கு வந்தேன். அது ஏன்னு கூட தெரியல. நீங்க இங்க வந்தது கூட எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்ட உடனே ரொம்ப பதறிட்டேங்க. அதுவும் இல்லாம நீங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல தனியா என்ன பண்ணுவீங்கன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன். இத்தனை வருஷமா தனியா தானே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். என்ன, நீங்க வந்ததும் அத்தைக்கு ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கும். நீங்க எப்படி அவங்கள அம்மாவா நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அத்தையும் உங்களை அவங்க புள்ள மாதிரி தான் நினைக்கிறாங்க. நீங்க சொல்றது கேக்குறாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, அம்மாக்கு ஒன்னும் ஆகாது. அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற கோவம் கூட சீக்கிரமே சரியாயிடும். அப்படி சரியாகலனா கூட அவங்க கிட்ட பேசி அவங்கள உங்ககிட்ட பழைய மாதிரி பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எனக்கு என்னமோ நீங்க சொல்லும் போதே அவங்க சரியான மாதிரி தான் இருக்கு. அவங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. சொல்ல போனா மரியாதை கூடிக்கிட்டு தான் போகுது. இந்த காலத்துல மாமியாரும் மருமகளும் முகம் கொடுத்து சரியா பேசுறதே அதிசயமா தான் இருக்கு. ஆனா இங்க அவங்க எனக்கு ஒரு அம்மாவா இருந்து என்னோட வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட எண்ணம் தப்பில்லை. என் மனசுலதான் 1008 குழப்பங்கள் இருக்கு. அதனால அவங்க என் மேல எவ்வளவு கோவமா இருந்தாலும் அவங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, கோவமும் கிடையாது. எனக்கு அவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். எனக்குன்னு இருக்கிற ஒரே பாதுகாப்பும் அவங்க மட்டும் தானே. அந்த பாதுகாப்பு உங்களை விட்டு என்னைக்கும் போகாது. சரிங்க, அம்மா அங்க தனியா இருக்கிறாங்க, நம்ம போறாங்களா?